உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அட கடவுளே, தாமினி இவங்களை வீட்டை விட்டு துரத்திட்டா. பாவம், மொத்த குடும்பத்தையே கூட்டிக்கிட்டு இவங்க எங்க போவாங்க? இது ரொம்ப அநியாயம். நீங்களா இங்கே இருங்க, நான் வந்து டாக்ஸியை கூப்பிடுறேன். அண்ணா, நம்மள எங்க போக போறோம்? உங்க சேகர் சித்தப்பா வீட்டுக்கு தான். வேற எங்க? இல்ல வேண்டாம் சேகர், நீ ஆல்ரெடி எங்களுக்காக நிறையவே பண்ணிருக்க. இதுக்கு மேலே நாங்க உனக்கு பாரமா இருக்க விரும்பல. என்னடா நீ இப்படி பேசுற? என்ன வாரம் கீரோங்கிற? இது என்னுடைய குடும்பம்டா. தம்பி, இந்த குடும்பத்துக்கிட்ட இந்த வீட்டை தவிர இன்னொரு வீடு இருக்குப்பா. இதோ பாருங்க, நீ உங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு ஆடம்பரமான வீடு எங்க கிட்ட இல்ல. கொஞ்சம் சின்னதா இருக்கும். நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கே நல்லா தெரியும், என்னோட வீடு எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் உங்க புண்ணியத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இவ்வளவுக்கும் அப்போதைக்கு நல்ல உறவு கிடையாது. ஆனா இப்ப என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டா. அந்த வகையில பார்த்தா என்கிட்ட இருக்க எல்லாம் உங்களுக்கு தானே சொந்தம். எங்க வீட்டுல இடம் பெருசா இருக்காது, ஆனா எங்க மனசு பெருசா இருக்கும். அதனால உங்க எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன், எல்லாரும் எங்க வீட்டுக்கே வந்திருக்கு. என்ன நீங்க? நம்ம எல்லாரும் ராமா வீட்டுக்கு போறோமா? ஆமா குஷி. பாட்டி, நம்ம எல்லாம் ராமா வீட்டுக்கு போறோம். ஏ, ஜாலியா இருக்கோம். ஏ, ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. இனிமே இந்த வீட்டோட இளவரசியே நான் தான். என்ன யாரும் தட்டி கேட்க முடியாது. நான் வச்சதுதான் சட்டம். ஒரே ஒரு நொடியில கோடீஸ்வரங்களா இருந்த அவங்கள நான் நடு தெருவுக்கு கொண்டு வந்துட்டேன். பின்னவா? ஐயோ கடவுளே, ஒரு வழியா இந்த வயசானவளோட வேண்டுதலை எப்படியோ நிறைவேத்திட்டீங்க. தாமினி, தாமினி, இந்த காதுவோட மொத்த சொத்தும் இனிமே நமக்குதான். ஒரு வழியா நாம இந்த மாளிகைக்கே முதலாளி ஆயிட்டோம்ல. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நம்ம எல்லாருக்கும் இன்னைக்குதான் தீபாவளியே. இன்னைக்கு வீடு முழுக்க விளக்கேத்தி வைக்கணும். நல்ல ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடுவோம். கண்டிப்பா. தாமினி, கடைசியில நாம ஜெயிச்சிட்டோம்ல. இல்லம்மா, என்னைக்கு அந்த ராதா முழுசா அழியிறாளோ அன்னைக்குதான் நமக்கு முழு வெற்றி கிடைக்கும்.
அப்புறம் மோகன் என் முன்னாடி வந்து தலை குனிஞ்சு மண்டிட்டு அவன் நிக்கணும். நான் அவனை ஏத்துக்கணும்னு அவன் என்கிட்ட வந்து கெஞ்சணும். நிஜமா அப்படிலாம் நடக்கும்னு தோணுதா? இவேதுக்காக இப்ப வாய திறந்தா? அந்த ஆளு எப்படி பேசிட்டு போனா பாத்தியா? இப்ப கூட நான் என்ன ஆசைப்பட்டேனோ எக்ஸாக்டா அதுதானே நடந்துச்சு. சோ இனிமேலும் நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும்தான் நடக்கும். உனக்கு புரிஞ்சுதா? தாமினி, உன் பிளான் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்க? ஏன்னா இவங்களாம் நிச்சயமா அமைதியா இருக்க மாட்டாங்க. இவங்களை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களாம் அங்க இருக்காங்க, நாம இந்த வீட்டுல இருக்கோம், ஞாபகம் இருக்கட்டும். நீங்க சொல்றதுக்கும் இதுக்கும் நடுவுல எவ்வளவு தூரம் இருக்க போகுது சொல்லுங்க. நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அழிஞ்சு போறதுக்கான மொத்த பிளானையும் நான் ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன். ஆனா நீங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப கரெக்டா இருக்கு. இவங்களை நாம கண்காணிச்சுட்டே இருக்கணும். ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த குடும்பத்தை நாம எத்தனை தடவை தோக்கடிச்சாலும் சரி, இவங்க மறுபடியும் எழுந்து திரும்பவும் இங்கேயே வந்து சேர்ந்துருவாங்க. அப்படியே கரப்பாம்பூச்சி மாதிரி சாக மாட்டாங்க. அதனால அவங்க எல்லாரையும் நம்ம கால்ல போட்டு நசுக்கிற வரைக்கும் இந்த போர் முடியவே முடியாத. அதனால அவங்க எல்லாரையும் பெர்மனண்டா சாகடிச்சே ஆகணும். ஆனா எப்படி? யார சொல்ற நீ? இதோ உங்க கேள்விக்கான பதில் வந்தாச்சு. போயிட்டு வா. நான் கேட்டதை கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன். குட். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.